Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அதுவே கூட அந்த விஜயோட ஒரு சூழ்ச்சியாவும் திட்டமாவும் இருக்கலாம். என் பேத்தி நிலாவ பகடக்காயா பயன்படுத்தி என் புள்ள விக்ரம அவ பக்கம் இழுக்கிறதுக்கு அவ வேலையில இறங்கிடுவா. அப்படி மட்டும் நடந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே கவின் மட்டும் போதும், தனக்கு இன்னொரு வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணவன் விக்ரம். இப்போ நிலா இருக்கான்னு தெரிஞ்சு அவளை வச்சு ஏன் புள்ள கிட்ட அந்த விஜய் நெருங்கி ஈஸியா வந்துருவா. அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். திரும்பவும் அவன் வாழ்க்கைக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். பிறந்ததுல இருந்து பாசத்தை காட்டி பாதுகாத்து நான் வளர்த்த என் பையனையே காதலுங்கிற பேரை சொல்லி ஏற்கனவே அவ வலையில சிக்க வச்சு என்கிட்ட இருந்து பிரிச்சவ அவ. அவளுக்காக என் புள்ள என்ன விட்டுட்டு அவதான் முக்கியம்னு போனான். ஏதோ அவளோட சுயரூபம் தெரிஞ்சதுனால என் புள்ள அவளை விட்டுட்டு எப்பவோ பிரிஞ்சு வந்துட்டான். திரும்பவும் அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் எதை நினைச்சு இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. நல்ல சிவம். எப்போ அவ என் புள்ளைய தேடி என் ஆபீஸ்க்கே வந்துட்டாளோ இதுக்கப்புறம் அவ எந்த நிமிஷமும் என் புள்ளைய நெருங்கதான் திட்டம் போடுவா. இப்பதான் என் புள்ள கிட்ட ஏதேதோ பேசி அவனை இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு ஒப்பு தாம்பூலம் மாத்திக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். கரெக்டா இந்த நேரம் பார்த்து திரும்பவும் என் புள்ள வாழ்க்கைக்குள்ள அவ வர பாக்குறா. ஒரு வகையில இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? நான் அன்னைக்கே உன்கிட்ட ஒரு விஷயத்த பண்ண சொன்னேன். அது நீ பண்ணிருந்தனா இன்னைக்கு அவ இங்க வந்து நின்னு இருக்கவே மாட்டா. அக்கா, நீங்க சொல்லி நான் என்னக்கா பண்ணாம இருக்க போறேன்? நீங்க சொன்ன நான் உயிரை கூட கொடுப்பேன்க்கா. உன் உயிரை ஒன்னும் நீ கொடுக்க தேவையில்லை. அவ உயிரை எடு. இது பயங்கர ட்விஸ்டா இருக்கு. அவளை உயிரோட விட வேணா, உடனே கொன்னுடுன்னு அன்னைக்கு உன்கிட்ட சொன்னல. அது அப்பவே நீ அதை பண்ணிருக்கணும்ல. அன்னைக்கு நீங்க உண்மையாதான் சொன்னீங்களா? நீங்க ஏதோ அவன் மேல உள்ள கோவத்திலையும் ஒரு வேகத்திலையும் அப்படி சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேங்கா. நான் உண்மையாதான் அதை சொன்னேன். இதுக்கு மேலையும் அவளை விட்டு வைக்கிறது சரியா வராது. இப்போ என் புள்ளைய தேடி ஆபீஸ் வரைக்கும் வந்தவ நாளைக்கு அவ வாழ்க்கைக்குள்ள வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படி அவ என் புள்ளையோட வாழ்க்கைக்குள்ள வந்துடக்கூடாதுன்னா அவ இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. அவ கதைய முடிச்சிரு. அவளுக்கு தெரியணும், தெய்வான்னு தாம் பெத்த புள்ளைக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு அவளுக்கு தெரியணும். நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற என் புள்ளைக்காகவும் என் பேரன் பேத்திக்காகவும் உயிரை கொடுக்கவும் செய்வேன், யார் உயிரை எடுக்கவும் செய்வேன்னு அவளுக்கு தெரியணும். அக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கே நான் அவ கதையை முடிக்கிறேன்க்கா. நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது, நல்ல சிவானா கூப்பிடுறாரு? சொல்லுங்கண்ணே. டேய், உனக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு. இதோ பாக்குறேண்ணே. போட்டோல இருக்கிற அந்த பொண்ணை இதே ட்ரெஸ்ல இதே ஸ்கூட்டர்ல தான் வலசரவாக்கத்துல இருந்து வடபழனி நோக்கி போயிட்டு இருக்கா.
அவளை அடிச்சு தூக்கிடு. அண்ணே ஒரேடியா முடிச்சிருவா இல்ல டேமேஜ் பண்ணா போதுமா? டேய், நீ பண்ற ஆக்சிடென்ட்ல அவ சாகணும், அவ்வளவுதான். பக்கா ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும், யாருக்கும் டவுட்டே வரக்கூடாது. பாத்துக்கோ. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். பக்கத்துல தான் இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். விக்ரம தேடி ஆபீஸ் வரைக்கும் வரியா? உன்னை எப்பவோ கொன்னு இருக்கணும்டி. பாவம் பார்த்து விட்டது ஏன் தப்புதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதையை முடிச்சிருவாங்க. அக்கா, என்னக்கா நீங்க இத கப்பலுக்கு வந்த மாதிரி வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த விஜய பார்த்ததுக்கு அப்புறம் நான் கட்டி வச்ச கோட்டையும் என்னோட சாம்ராஜ்யமும் கடல்ல மூழ்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. அக்கா, நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாதுக்கா. தைரியமா இருங்கக்கா. நான் தைரியமா இருக்கணும்னா அந்த விஜய் உயிரோடவே இருக்க கூடாது. என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவளை யாரால காப்பாத்த முடியும்க்கா? அவளுக்கு நாள் குறிச்சிட்டியா? நேரமே குறிச்சிட்டு வந்துட்டேன்க்கா. அதிகபட்சம் இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அவ உயிரோடவே இருப்பா. உண்மையதான் சொல்றியா? அவளை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டியா? நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனாக்கா? நான் உங்க தம்பி மட்டும் இல்லக்கா, உங்க படை வீரனும் நான் தான். என் ஆள் ஒருத்தங்கிட்ட விஜய் போட்டோவை அனுப்பி அவளை அடிச்சு தூக்க சொல்லிட்டான்க்கா. அவன் காலி பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கான். டேய், பாத்துடா, தப்பிச்சிட போறா. என் ஆளு சொன்னா செஞ்சிருவான்க்கா, மிஸ்ஸே ஆகாது. நீ சொல்ல போற நல்ல செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவ இறந்தா மட்டும்தான் நான் நினைச்சது எல்லாமே சரியா நடக்கும். என் மகனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடக்கும். என் பேத்தி நிலாவும் என் பேரன் கவினும் என் கூடவே இருப்பாங்க. அக்கா, இன்னும் 5 நிமிஷம் உயிரோட இருக்கிறவளை நினைச்சு ஏன்க்கா நீ வருத்தப்படுற? அவளோட சகாப்தம் இன்னையோட முடிய போகுதுக்கா. என்ன, இவ்வளவு நாள் நம் கண்ணில் படாம ஏமாத்தி தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா, இப்ப மாட்டிக்கிட்டா.